ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் செஷன். ஸோ கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஈஸியான செஷன். கெமிஸ்ட்ரி ஆக்சுவலி டிவைடட் இன்டு 3 பார்ட்: ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் இன்ஆர்கானிக். இதில் ஈஸியான பார்ட் எதுன்னு கேட்டால் நீங்கள் எது சொல்லும்? ஸோ காமெண்டில் போடுங்க. அண்ட் டஃப்பான பார்ட் எதுன்னு கேட்டால் எது சொல்லும்? நோ டவுட் அது ஆர்கானிக் தான். எனக்கு தெரியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான் சொல்லும். ஆர்கானிக், ஃபிசிக்கல் ஓகே மேம், இன்ஆர்கானிக் ஓகே மேம், பட் ஆர்கானிக் முடியலை. ஸோ அப்படி தானே எல்லாருமே சொல்லும். டோன்ட் வரி, அதுக்காக ஒரு ஈஸி ட்ரிக் தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்தது. ஓகே, கெமிஸ்ட்ரியில் ஈஸியஸ்ட் பார்ட் எதுன்னு கேட்டால் அது ஆர்கானிக் தான். நோ டவுட் அது கண்டிப்பாக ஆர்கானிக் தான். பட் அது ஆர்கானிக் புரிஞ்சு படிக்கணும். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன, அதோட பிஹைண்ட் என்ன இருக்குன்னு புரிஞ்சு படித்தா ஓகே. பை ஹார்ட் ஆனால் நோவே, உங்களுக்கு புரியவே மாட்டேன் பை ஹார்ட் பண்ணால். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு டு ஸ்டடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன் ஈஸி வே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ப்ளஸ் ஃப்யூச்சர் அப்டேட்ஸும் கிடைக்கும். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வர்ற ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு ஆன்லைனில் குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன் Xylem. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் குவிஸ். அண்ட் இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணால் 5 lakh worth இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் கிடைக்க போகிறது. 5 lakh worth இருக்கிற கிஃப்ட்ஸில். ஸோ இந்த 15th ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்கேனர் இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கு யாருக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? ஸோ 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ வேகமாக போய் இந்த ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், இது இந்த வாட்டி Xylemத்தில் இருந்து மோர் தேன் 500 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தேன் 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. எஸ். ஸோ பேக் டு அவர் டாபிக். ஸோ ஆர்கானிக்னா எஸ் மேம் முடியவே முடியாது. ஸோ அப்படி தான் சொல்லணும்ல. ஆக்சுவலி ஆர்கானிக் தான் கெமிஸ்ட்ரியில் ஈஸியான ஒரு பார்ட், நோ டவுட். ஸோ ஆர்கானிக் தெரிஞ்சு படிக்கணும். ஸோ பை ஹார்ட் பண்ணால் அது முடியாது. ஓகே, பை ஹார்ட் பண்ணவே அது முடியாது. ஆர்கானிக் தெரிஞ்சு படிக்கணும். ஓகே, ஃபோக்கஸ் on why a reaction happens. It's not just what happens. Okay, so எதுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கிறது? ஸோ இந்த ரியாக்ஷன் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ரியாக்ஷன் நடக்க முடியுமா? எதுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கணும்? ஸோ அதுதான் வை. ஓகே, ரீசன் தெரியணும். ஓகே, இந்த ரியாக்ஷன் ஒரு மெக்கானிசம் நடக்கிறதுன்னா அதோட ரீசன் தான் தெரியணும். ஓகே, ஸோ எஸ், இங்கே இந்த ரியாஜன் வந்ததுனால தான் இங்கே இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ரியாக்டன் வந்ததுனால தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, ஸோ ரீசன் மட்டும்தான் தெரியணும். ஓகே, வை, எதுக்காக இங்கே இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இல்லாமல் பை ஹார்ட் பண்ணால் அது உங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரீசன் தெரிஞ்சு படிங்க. ஓகே, அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் எலக்ட்ரான் மூமெண்ட் யூஸிங் ஆரோ. எஸ், ஆரோன்னா எப்படி இருக்கும்? ஸோ ஆட்டம் இல்லை அங்கே மூவ் ஆகுறது, அங்கே எலக்ட்ரான்ஸோட மூமெண்ட் தான் ஆரோவில் என்னை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த ஆரோனா எலக்ட்ரானோட மூமெண்ட் தான். அண்ட் லேர்ன் த ரோல் ஆஃப் நியூக்ளியோஃபைல், எலக்ட்ரோஃபைல் அண்ட் லிவிங் குரூப். ஸோ நியூக்ளியோஃபைல்னா என்ன? நியூக்ளியஸ் லவ்விங். நியூக்ளியஸ்னால் என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் லவ்விங் யார்? எலக்ட்ரான்ஸ் தான். அங்கே என்ன? எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஓகே, எலக்ட்ரோஃபைல்னா யார்? எலக்ட்ரான் லவ்விங். ஸோ எலக்ட்ரான் லவ்விங்னா அதோட சார்ஜ் அது எலக்ட்ரான் லவ்விங்னா அங்கே எலக்ட்ரான் கம்மி தான் இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் கம்மி தான் இருக்கும். ஸோ இங்கே எலக்ட்ரான் புவராக இருக்கும் எலக்ட்ரோஃபைலில். நியூக்ளியோஃபைலில் எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். ஓகே, அண்ட் லிவிங் குரூப்னா சம் மாலிக்யூல்ஸில் இருந்து சம் ஸ்பெஷல் குரூப் அங்கேருந்து போகும். ஓகே, ஸ்பெஷல் குரூப்ஸ் போகும். அந்த மாதிரி குரூப்ஸ் தான் லிவிங் குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலஜன்ஸ் எல்லாம் லிவிங் குரூப்ஸ்னு சொல்ல முடியும். ஓகே, ஹாலஜன்ஸ் எல்லாம் லிவிங் குரூப்ஸ் தான்.
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மாஸ்டர் functional group. Okay, so functional groups na enna, learn behavior and reaction of alcohol, aldehyde, ketone, carboxylic acid, amines. So idoda properties proper படிச்சுக்கணும். For example, alcohol na, alcohol primary, tertiary and primary, secondary, tertiary இருக்கு. ஸோ primary oxidation பண்ணால் எப்படி எந்த ப்ராடக்ட் வரும், secondary ஆக்சிடைஸ் பண்ணால் எப்படி வரும், tertiary ஆக்சிடைஸ் பண்ணால், ஸோ அது ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போது ஈஸியாக ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈஸியாக ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ரியேஜென்ட் கிடைக்கிது, ஸோ இது என்ன, இதுதான் ப்ராடக்ட்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஓகே, அண்ட் know how each group react under different conditions. So suppose one group இருக்குன்னு நினச்சிக்கோங்க, one molecule, one reactant. ஸோ அந்த ரியாக்டன்ட் எப்போவுமே இப்படி தான் ப்ராடக்டாக மாறும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் ரியாக்டன்ஸை டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் ட்ரீட் பண்ணால் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுவும் அங்கே இருக்கிற மெக்கானிசம் பார்த்துக்கணும். ஓகே, அங்கே இருக்கிற மெக்கானிசம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். இல்லைனா ஓகே இதுவும் ரியாக்ட் பண்ணால் இதுதான் ப்ராடக்ட் அப்படி பை ஹார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, எஸ் இதுவும் ரியாக்ட் பண்ணால் இதுக்கு இங்கே இப்படி தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்கே இப்படி இதுதான் லிவிங் குரூப், ஸோ லிவிங் குரூப் போயிடும். ஸோ அண்ட் எலக்ட்ரோஃபைல் இது, நியூக்ளியோஃபைல் இது, அது மாதிரி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் learn reaction type and patterns. So mainly addition reaction, substitution reaction, elimination reaction, oxidation reduction reaction தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, மெயின்லி இந்த 4 reactions தான் இருக்குது. ஸோ அடிஷன் ரியாக்ஷன்னா என்ன, நார்மலி 2 reactant ரியாக்ட் பண்ணிவிட்டு 1 single ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அதுதான் அடிஷன் ரியாக்ஷன்னு சொல்லலாம். அண்ட் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்னா என்ன, ஸோ லைக் ஒரு ஸ்பெஷல் பார்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி வேறொரு மாலிக்யூல் இல்லைன்னா வேறொரு லைக் யாராவது வரும். ஓகே, சப்ஸ்டிடியூட் பண்ணி யாராவது வரும், 1 ரியாக்டண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி. ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூஷன். எலிமினேஷன்னா என்ன, எலிமினேஷன்னா 1 ரியாக்டன்ட் ஸ்ப்ளிட் இன்டூ 2. ஓகே, 1 ரியாக்டன்ட் ஸ்ப்ளிட் இன்டூ 2 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் என்ன எலிமினேஷன்னா. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் உங்களுக்கே தெரியும்ல, ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன. ஸோ ஆயில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதுதான் என்ன அடிஷன், சப்ஸ்டியூஷன், எலிமினேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ மெயின்லி இந்த ரியாக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு படிக்கிறதுக்கு அடிஷன் ரியாக்ஷன், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான் இருக்குது. ஸோ அது பை ஹார்ட்டாக லைக் அது என்னன்னு தெரிஞ்சு படித்தா போதும். ஓகே எஸ் அடிஷன்னா இப்படி தான் வரும். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன் இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணும்போது அடிஷன் ரியாக்ஷன் தான் வரும். ஸோ இந்த பாண்ட் வரும்போது அடிஷன் ரியாக்ஷன் தான் வரும். இங்கே ஹைட்ரஜன் யூஸ் பண்ணால் இந்த ரியாக்ஷன் தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ டபுள் பாண்ட் பிரேக் ஆகி அங்கே ஹைட்ரஜன் இருந்தால் ஸோ அந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் வந்து இந்த ஹைட்ரஜன் இதில் வரும். ஸோ அடிஷன் ரியாக்ஷன். ஸோ அது ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சு படிங்க. ஓகே, கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சு படிங்க. ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இது ஆர்கானிக் தான், திருப்பி ப்ராப்ளம்ஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் ரியாக்டன்ட் எடுத்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் ரியேஜென்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை பண்ணி பார்க்கணும். ஓகே, இல்லை ஓகே நான் படிச்சுட்டேன், இதோட கான்செப்ட் இது, ஓகே விட்டு அது போட்டும் நெக்ஸ்ட் படிக்கலாம். ஸோ அப்படி இல்லை. ஓகே, ஸோ 1 கான்செப்ட் படிச்சிருக்குன்னா அதோட ப்ராப்ளம்ஸ் ஒரு 3, 4, 5, 6 மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ முடியும் அவ்வளோ பண்ணி படிங்க. ஓகே, ஸோ அப்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் டூ கொஸ்டின்ஸ் தட் ஆஸ்க் ஃபார் ப்ரெடிக்டிங் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ நார்மலி உங்களுக்கு எஸ் ஒரு மேபி ஒரு ரியாக்டன்ட் கொடுக்காது, ப்ராடக்ட் தான் கொடுக்கும். அண்ட் ரியேஜென்ட் இது யூஸ் பண்ணியிருக்கு, ஸோ ரியாக்டன்ட் என்ன அப்படி மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும் உங்களோட டெக்ஸ்ட்டில். ஸோ அது பண்ணி படிங்க. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பண்ணி படிங்க. ஓகே, டூ கொஸ்டின்ஸ் தட் ஆஸ்க் ஃபார் ப்ரெடிக்டிங் ப்ராடக்ட், இல்லைனா ரியாக்டன்ட் எதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணியிருக்கு, இதுதான் ப்ராடக்ட், ஸோ ரியாக்டன்ட் எது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பண்ணி
செஞ்சு படிக்கணும். ஓகே, ப்ரிப்பேர் IUPAC நேமிங், நேம்டு ரியாக்ஷன், கெமிக்கல் டெஸ்ட், கன்வர்ஷன் எக்ஸெட்ரா ஃபார் எக்ஸாம். ஸோ மெயின்லி எக்ஸாமுக்கு எப்படி வரும்னா IUPAC நேமிங். ஓகே, IUPAC டிஃப்ரெண்ட் டைப் நேமிங் எல்லாம் இருக்குல்ல. ஸோ IUPAC நேமிங் எப்படி, ஓகே ஓகே இதுதான் ரூல், ஓகே அந்த ரூல், ஓகே ரூல் படித்தாச்சு, அதுக்கு பிறகு ஓகே அப்புறம் பார்க்கலாம் தெரியும்ல இதெல்லாமே. அப்படி இல்லை. ஸோ ரூல் படித்தாச்சு, அதுக்கு பிறகு ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப், ஓகே டிஃப்ரெண்ட் டைப் நேமிங்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நேமிங்ஸ் லைக் சைக்ளிக் இருக்குது, ஆல்கின் இருக்குது, ஆல்கைன் இருக்குது, அதெல்லாமே பண்ணி பார்க்கணும். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்போடது, 1 டைப்போடது ஒரு 5. ஸோ அண்ட் எகெயின் அனதர் டைப்போடது ஒரு 5 பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அண்ட் நேம்டு ரியாக்ஷனும் அப்படி தான் பண்ணணும். நேம்டு ரியாக்ஷன் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ நேம்டு ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, எக்ஸாமுக்கு இந்த நேம்டு ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லைக் ஆர்கானிக் சாப்டர் முடியும் போது அந்த சாப்டரில் எவ்வளோ நேம்டு ரியாக்ஷன் இருக்குது அதெல்லாமே ஒரு செப்ரேட்டாக ஒரு 2 A4 ஷீட் பேப்பரில் இல்லைன்னா உங்களோட நோட் புக்லேயே ஒரு பேப்பர் எடுத்து அதை எழுதி செப்ரேட்டாக வைங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இந்த நேம்டு ரியாக்ஷன் இருக்குது, இந்த நேம்டு ரியாக்ஷனோட மெக்கானிசம் இது, ரியேஜெண்ட் இது, ரியாக்டண்ட் இது, ப்ராடக்ட் இது. ஸோ அப்படி படிக்கணும். ஸோ நேம்டு ரியாக்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, உங்களோட எக்ஸாமுக்கு நேம்டு ரியாக்ஷன் கண்டிப்பாக 5 மார்க்ஸ்க்கு வரும். ஓகே, அண்ட் கெமிக்கல் டெஸ்ட். ஸோ ஆல்கஹாலோட டெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே அந்த டெஸ்ட்டும் ஒரு சப்போஸ் ஒரு சாப்டர் முடியும் போது அந்த டெஸ்ட்டு நேம்டு ரியாக்ஷன் அதெல்லாமே செப்பரேட்டாக எழுதி ஒரு பேப்பரில் பின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கன்வர்ஷன் எப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்டண்ட் எடுத்து உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஸோ அது பண்ணி பார்க்கணும். உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸே நிறைய இருக்குது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ரிவைஸ் ரெகுலர்லி. ஸோ ஒரு டாபிக், ஓகே ஸோ எஸ் படித்து முடிச்சிட்டேன், ஓகே இனி எக்ஸாமுக்கு பார்க்கலாம் அப்படியா இல்லை. ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபர்ஸ்ட் டேயில் படிச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 3rd டேயில் படிக்கணும், அதுக்கப்புறம் 7th டேயில் படிக்கணும். அதுதான் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அது ப்ராப்பராக உங்களோட பிரெயினில் ஏறணும்ல. ஸோ அதுக்கு ஈஸியான மெத்தடு தான் ரிப்பீட் பண்ணுறது, ரிப்பீட்டேஷன். அப்போ ரிப்பீட்டேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். மேக் குயிக் சம்மரிஸ் ஆஃப்டர் ஈச் டாபிக். ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு டாபிக் படித்ததுக்கு பிறகு ஏன்னா ஒரு சிம்பிளாக அதெல்லாமே அந்த புக்கெல்லாமே அடித்து வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு சம்மரி எழுதுங்க. ஓகே, இதுக்கெல்லாமே ஒரு செப்பரேட் புக் வைங்க. ஓகே, ஸோ ரஃப்பாக ஒரு சம்மரி எழுதுறதுக்கு என்ன பிரச்சனை, ஓகே இதுதான் அடிஷன் ரியாக்ஷன், இதுதான் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன், எலிமினேஷன் ரியாக்ஷன் இது. ஸோ சிம்பிளாக அப்படி எழுதுங்க. ஓகே, ஸோ உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, நோ டவுட் உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாகிடும். ஜஸ்ட் ஃபாலோ ஆல் த டிப்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு உங்களோட ஈஸி சப்ஜெக்ட் இல்லைன்னா ஈஸி பார்ட், கெமிஸ்ட்ரியோட ஈஸி பார்ட் எதுன்னு கேட்டால் உங்களோடதும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியாக இருக்கும். ஓகே, நோ டவுட், அதுக்கு ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், பை ஹார்ட் பண்ணாதீங்க. ஓகே, பை ஹார்ட் பண்ணாதீங்க. ஸோ ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக படித்து கான்செப்ட் கிளியராக படித்து மெக்கானிசம் கிளியராக படித்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஆர்கானிக் மோஸ்ட் ஈஸியஸ்ட் பார்ட்னு சொல்லுவோம் நீங்கள். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆர்கானிக்கோட ஈஸியஸ்ட் வே. ஓகே, டு லேர்ன் ஆர்கானிக் இன் ஈஸியஸ்ட் வேல. ஸோ நெக்ஸ்ட் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அங்கே உங்களோட வேர்ட்ஸில் நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ், சம்டைம்ஸ் யூ ஷுட் பை ஹார்ட் சம்திங் லைக் ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டிஸ். ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக எல்லாம் நீங்கள் ஒரு எவ்வளோ ஏஐஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பண்ண முடியலைன்னா ஏஐஸ் கிட்ட கேளுங்க. ஓகே, இதுதான் எனக்கு பை ஹார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஹெல்ப் லைக் ஒரு நிமோனிக்ஸ் கொடுங்க. ஸோ அவங்களே கொடுப்பாங்க. ஓகே, ஏஐ சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, a common mnemonics to remember the priority functional group. So
carboxylic acid, ester, amide, nitrile, aldehyde, ketone, alcohol, triol, ether, alkene. ஸோ அது எப்படி நிமோனிக்ஸில் சொல்லலாம்? cat eats all night and keep away tried elephants. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கேட்டோட C eat E A N A K A T E A. ஓகே, ஸோ இந்த E is ether and A is alkane. ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன ஓகே, இது உங்களுக்கு பெருசாக நினைக்கிறேன்னா தமிழில் வேணும்னா சிம்பிளாக அப்படியே ChatGPT இல்லைனா டிஃப்ரெண்ட் ஏஐஸ் இருக்குது, அந்த ஏஐஸில் போட்டால் போதும். ஓகே, ஸோ சிம்பிளாக இல்லைன்னா எனக்கே முடியும். ஸோ நீங்களே அப்படியே எழுதுங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நிமோனிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ டு லேர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணுங்கள், இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த August 15th Xylem is conducting a online quiz program. ஸோ ஃபர்ஸ்ட் கிடச்சா இல்லைனா 5 lakh வர்ற கிஃப்ட் தான் வின்னர்ஸ்க்கு கிடைக்கும். 5 lakh worth இருக்கிற கிஃப்ட்ஸ் தான் வின்னர்ஸ்க்கு கிடைக்கும். ஸோ அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு QR கோடு இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். யாருக்கு எழுதலாம்? ஸோ கிளாஸ் 8 to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதலாம். ஸோ இது ஆன்லைனில் தான் இருக்குது. 11 AM ஷார்ப் 11 AMக்கு ஸ்டார்ட் பண்ணும். ஸோ August 15th ஃப்ரைடே தான். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். அண்ட் நெக்ஸ்ட் இது இந்த வாட்டி ஜாயிலத்திலேருந்து நீட் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ மோர் தேன் 500க்கு மேலே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தேன் 500க்கு மேலே எடுத்திருக்கு, மோர் தேன் 100 ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தேன் 500க்கு மேலே எடுத்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஆல் ஆஃப் யூ. ஸோ இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். அண்ட் Xylem யூடியூப்பில் மட்டும் இல்லை, அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஃபாலோ அஸ். வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அங்கேருந்து ஃபேக்கல்ட்டிஸோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் செஷன். தேங்க்யூ ஸோ மச்.